சென்னை லலித்கலா அகாடமியில் 80க்கும் மேற்பட்ட ஓவியம் மற்றும் சிற்ப கலைஞர்களின் படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன. இதில் அவர்களின் 200க்கும் மேற்பட்ட படைப்புகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து சென்றனர். கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய இந்த கண்காட்சி டிசம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெற்றது. சாதாரணமாக பார்த்தா என்னுடைய ஒன் மேன் ஷோ அப்படின்னு இதில் எடுத்துட்டாக்க ஒரு 32 ஓவியங்கள் என்னது மட்டுமே இருக்குது. அது மாதிரி மிஸ்டர் ராமனுடைய படங்கள் 15 இருக்குது. இவங்களுடைய படங்கள் ஒரு 20 இருக்குது. நம்ம வில்லேஜ் மூக்கையா இவங்களுடைய ஓவியங்கள்லாம் தாண்டி இல்லாமல் கிட்டத்தட்ட 83 ஓவியர்கள் இதில் கலந்துருக்கும். இந்த 83 ஓவியர்களில் இந்த எங்களுடைய 2-3 படைப்புகளை தவிர மற்றதை கிட்டத்தட்ட 200 படைப்புகள் இதில் இருக்குது. சிற்பங்களும் ஓவியங்களும் சோர் முழுசாக வண்ண படங்கள், ஹால் முழுசாக ஸ்கல்ப்சர்ஸ். யாருடைய ஓவியங்கள் எங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும். முன்னாடி பின்னாடி மூத்தவங்க இளையவங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல அது சரியாக அமைஞ்சதுன்னா அது அப்படி தான் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் டெல்லியிலேருந்து ஒரு ஓவியர் படம் கொடுத்துருக்காங்க, ஹைதராபாத்லேருந்து கொடுத்துருக்காங்க, ஒரிசாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பாண்டிச்சேரி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்லேருந்து வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் சென்னை கல்லூரியில் இருக்கின்ற ஆசிரியர் மாணவர்களும் ஆர்வம் உள்ளவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 83 பேர் இதில் சேர்ந்துருக்காங்க. படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆயில் பெயிண்டிங்ஸ், அக்ரலிக் பெயிண்டிங்ஸ், மிக்சடு ஓவியம், மிக்சடு மீடியம், வாட்டர் கலர், இப்படி நிறைய ஓவியங்களில் அதில் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லலாம், உருவங்கள் சொல்லலாம், செமி அப்ஸ்ட்ராக்ட் உருவங்களும் இதுவும் கலந்து இருக்கிறது, நம்ம பழைய மரபு சார்ந்த ஓவியங்கள், இப்படியாக நிறைய விஷயத்தை உள்ளடக்கிய ஓவியங்கள். சிற்பங்கள் இது மெட்டலில் நிறைய அலுமினியம் கலந்துருக்குது, பிரான்ஸில் இருக்குது, வெங்கலத்தில், இப்படி நிறைய மீடியம் இருக்குது. அதாவது பார்க்கும் பொழுது பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையோடு இருக்கும். பார்க்காம அது சிம்பிளாக அதை நம்ம சொல்லிட முடியாது. அடிப்படையாக என்னுடைய ஓவியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த படத்தை எடுத்துக்கிட்டாக்க இதனுடைய ரிலேஷன் எல்லா படத்துலேயும் இருக்குது. இப்போ 1லிருந்து 9 வரைக்கும் ஒரு 9 படம் பண்ணுறேன்னா, ஒரு 10 படம் பண்ணுறேன்னு சொன்னாக்க இந்த ஒரு படத்துலேருந்து 2ஆவதுக்கு ஒரு தொடர்பு இருக்கும், 2லேருந்து 3க்கு ஒரு தொடர்பு இருக்கும், 3லேருந்து 4க்கு இருக்கும், 1லேருந்து 9க்கு தொடர்பு இருக்காது. அது எப்போ ஆரம்பிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு படம் பண்ணாலும் 2 நாளைக்கு பண்ணாலும் அந்த தொடர்ச்சி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இருக்கும். இதில் எல்லா படம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஓவியத்தை நான் வளர்க்குறதுங்கிறது எளிமையாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பட் என்னுடைய எல்லாத்துலேயும் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது. நான் என்ன பண்ணுறேங்கிறது, இந்த கலருக்கு பக்கத்தில் ஏன் இந்த டார்க்கை வைக்கிறேன், அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் அதை சொல்லும். நான் கடந்து வந்த பாதை, ஒரு லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டார்க்கு பக்கத்தில் அடுத்த ஒரு செகண்டரி கலர், அதை நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். இந்த கேன்வாஸை நான் வச்சுட்டு நான் படம் பண்ணும்பொழுது என்ன அது இன்வைட் பண்ணணும், கம் வில் ஒர்க் அப்படின்னு என்ன மாதிரியான வேவ் லெங்க்கள் தான் அவங்க இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். இல்லைனாக்கா மணிக்கணக்கில் நான் சும்மா உட்காந்துருப்பேன். அப்படி பண்ணுறது தான். ஈச் அண்ட் எவ்ரிதிங்கும் இங்கே நம்ம பார்க்காம கோர்வையாக ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது தான் ஒழிய தனித்தனி போன்ற பெறையில். இது அப்ஸ்ட்ராக்டு, அரூபம். உருவத்துக்கு நேர் எதிரானது அரூபம். உருவம் என்னன்னு தெரியுதான், அருவம் என்னன்னு தெரியாது. இதற்கு இடையில் கனவு நிலையில் இருக்க சர்ரியாலிசம்னு சொல்கிறோம். ரியாலிசம், சர்ரியாலிசம், மாடர்னிசம், இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்டிசம் அப்படிங்கிறது தான். ஆர்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதில் தான் சொல்கிறாங்க, வி ஹவ் டு ப்ரிசர்வ் த நம்ம ட்ரெடிஷன் ஸோ வேல்யூபிள். அதெல்லாம் மறைக்கணும்னுலாம் ஒன்றும் இல்லை. வித்தவுட் டிஸ்டர்பிங் த ட்ரெடிஷன் வி ஹவ் டு கிரியேட் நியூ. கோவிட் டைமில் தான் நான் வரைய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னோடய ஆஃபீஸ் ஒன்று வச்சுருந்தேன் சாந்தோமில். அந்த ஆஃபீஸில் நான் சும்மா எதுக்கு வால்ஸ் எல்லாம் அப்படியே வெறுப்பில் இருக்கணும் அப்படின்றதுனால ஐ காட் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ நியூ தெம் ஃப்ரம் மை ஜேர்னலிஸ்ட் டேஸ், ஆல் தி ஆர்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, பிக் ஆர்டிஸ்ட், பிக் நேம்ஸ். நான் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் தாங்க உங்கள் ஒர்க்ஸை விற்குதான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பித்தேன். அது ரொம்ப நல்லா போச்சு. அது போக ஹோட்டல் ஜிஆர்டி கிராண்டில் வி குட் கீப் நாங்கள் க்யூரேட் பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் வைக்க முடிஞ்சது. கோவிட் டைமில் நான் எவ்ரிடே ஒரு ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அது ஸ்கெட்ச் பண்ணும்போதே கற்றுக்கிட்ட சில டெக்னிக்ஸு. அஃப்கோர்ஸ் எனக்கு பெரிய மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் லைக் ரஞ்சித் சார்,
அவங்களெல்லாம் நல்லா தெரியும். ஸோ நான் ஏதாவது தப்பாக வரைஞ்சேனாக்கா அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு கேட்பேன். அவங்க வேறு ஊரில் இருந்தால் கூட வாட்ஸ்அப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளே சுயமாக ஒரு ஹாப்பினஸ்க்காக பார்த்து, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இருக்கிற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அவங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அவங்க எல்லோரும் நல்லா இருக்குது இல்லை சுமாராக இருக்குன்னு இது வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்லதில்லை. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட். ஏன்னா அது நல்லா இல்லைன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ தே என்கரேஜ் மீ அ லாட். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஓகே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஸோ அதுவே ஒரு 3 years ஒரு 4 years அந்த மாதிரி ஒன்று போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, பர்த்டே ஆனிவர்சரி அதுக்கெலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணேன், நான் வரைஞ்ச விஷயங்களே நான் வந்து என் நண்பர்களுக்கு கிஃப்டாக கொடுப்பேன். ஆர்ட் வந்து 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஒன்று வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க் நான் எங்கிட்ட பெருமையாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு சும்மா ஒரு பணம் இருக்கிறவங்க அதை வாங்கி வச்சுப்பாங்க. அது அப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா ஆர்ட் நீங்கள் 5 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கினீங்கன்னா அது 4 ரூபாய் ஆகிடாது. ஒன்றும் 5 ரூபாயிலே நிற்கும், இல்லை அது 7 ரூபா 10 ரூபா 15 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகும். லேண்டு மாதிரி தான் ஆர்ட்டும். விலை கம்மி ஆகாதே தவிர ஒன்றும் ஜாஸ்தியாக ஆகாது, அதே விலையில் இருக்கும், கம்மி ஆகிடாது. ஸோ இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற கலெக்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க. அண்ட் இதை ஆர்ட்டுக்காக என் வீட்டில் நான் உட்காந்து ஒரு டீ சாப்பிடும்போது அந்த வாலை பார்க்கும்போது எனக்கு அது நான் பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி பெயிண்டிங்ஸ் எனக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சில புதிய பையர்ஸை என்னால் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ தாட் ஓகே என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னால் விற்க முடிஞ்சது. அட் த சேம் டைம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பிக் பீப்புள் பிக் ஆக்டர்ஸ்க்கும் என்னால் வந்து ரீச் அவுட் பண்ண முடிஞ்சது. அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுத்தது. So I got a lot of encouragement. Most of my friends came and supported me also. But other than that, I was also able to sell it to strangers. So that was one thing. எப்போவுமே எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் இருக்கணும். அந்த ஆஃபீஸே ஒரு கலை கூடமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப ஆசை. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஆண்டாள் சீரீஸ். இது வந்து ஆண்டாள் அண்ட் லோட்டஸ் பாண்டுன்னு நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு லோட்டஸ் பாண்டில் தான் ஆண்டாள்ன்றவங்க பிறந்தாங்க. ஒய் ஆண்டாள்னா கேஷவ் சாரோட கிருஷ்ணாஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு கடவுள் அப்படின்ற விஷயத்த தூரமாக வச்சு பார்க்காம கிட்ட அந்த டிவைன் சரண்டர்ன்றது வந்து இதெல்லாம் செஞ்சாதான் நீ கடவுள் காலடியில் இருக்க முடியுன்றது இல்லாமல் அன்பு மட்டுமே போதுமானதான ஒரு விஷயம். அதுவே உங்களை வந்து அந்த ஒரு டிவைன் நிலைக்கும் ஒரு சரண்டர் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் கேன் டேக் யூ பிளேசஸ் அப்படின்னு சொன்ன ஒரு கான்செப்ட். ஆண்டாளோட டிவோஷனும் அவங்களோட அந்த திருப்பாவை வேர்சஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து அது ரிலீஜியஸாக படலை. எனக்கு வந்து தோ ஐ எம் பார்ன் அண்ட் ப்ராட் அப் அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் மில்யூவில் வளர்ந்தாலுமே நான் அதை பார்த்தது வந்து லிட்ரேச்சர், பொய்ட்ரி, ஆர்ட், கலர், ஃபார்ம், காம்போசிஷன் அப்படி தான் பார்த்தேன். ப்ளஸ் ஆண்டாள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கோல், அவங்க ஒன்று நினச்சாங்க, அதை அச்சீவ் பண்ணாங்க. அது யார் என்ன தடை சொன்னாலுமே, யார் அந்த கனவு நிறைவேறாதுன்னு தடை போட்டாலுமே, இது உன்னால் முடியாது, இது உனக்கு நடக்காதுன்னு அவங்க எத்தனை பேர் சொன்னாலுமே ஒரு இம்பாசிபிள் ட்ரீமை வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஸோ அந்த வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றாள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி கேர்ள் ஹூ ஹேஸ் அன் இம்பாசிபிள் ட்ரீம் ஆர் எனி ட்ரீம், இட் வில் ஆல் ஹேப்பன். அது நம்ம நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த எப்போ நடக்குதோ அதான் சரியான நேரமாகவும் இருக்கும். ஸோ ஐ பிலீவ் தட் நிறைய தடைகளை தாண்டி தான் நம்மளும் இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஆண்டாள் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் தட். ஸோ நான் வரைகிற ஆண்டாள் எப்போவுமே ரொம்ப கம்பீரமாகவும் மெஜஸ்டிக்காகவும் அந்த கோலோச்சி நிற்கிற அந்த ஒரு தோரணையில் தான் எப்போவுமே நான் பார்ப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோவில்களில் உற்சவங்களும் இருக்கும், சிலைகளும் இருக்கும், அலங்காரங்களும் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அட் த சேம் டைம் ஒரு கண்டெம்ப்ரரினஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் ஆண்டாளுக்கு ஒரு உருவம் அப்படின்ற மாதிரி நான் ஐ டோன்ட் திங்க் ஐல் எவர் ட்ரா. பிகாஸ் அது உங்களுக்கு நீங்கள் யாரை ஆண்டாளாக பார்க்குறீங்களோ, இல்லை உங்களை நீங்களே ஆண்டாளாக பார்க்குறீங்களோ, இல்லை ஒரு 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 கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் ஃபிக்ஸிங் அன் இமேஜ் அ ஃபேஸ் டு த ஃபார்ம், யூ கேன் டூ தட். அது இட்ஸ் அப் டு த அப்சர்வர். பார்க்குறவங்க கண்ணை பொறுத்து இருக்குது, மனசை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால தான் அந்த உருவத்துக்கு முகம் இல்லை, ஆனால் அந்த ஒரு என்டையர் தோரணை, அந்த என்டையர் கலர்ஃபுல்னஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதெல்லாம் இந்த ஓவியத்தில் இருக்குது.
என்னுடைய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் இயற்கை சார்ந்தே இருக்கும். அதில் ட்ரீ ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு கான்செப்டில் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மரத்தில் வந்து பழங்கள், கிளிகள், இலைகள் எல்லாமே வித்தியாசமான லைஃப் ஸ்டைலில் அமைந்த மாதிரி பண்ணியிருப்பேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நாம் பயன்படுத்துகிற அன்றாடம் பார்க்குற யாரும் கண்டுகொள்ளாத பூக்களை தான் நான் காட்டுறேன். அது இந்த சமூகத்தில் உள்ள கண்டுகொள்ளாத மனிதர்களை காட்டுற மாதிரியான ஒரு உணர்வில் தான் இந்த பூக்களை காட்டுறேன். இது வந்து ஒரு சமூகத்துக்கான மரமாக நான் யோசித்து தான் இதை பண்ணுறேன். நான் எப்படி ஒரு காடு வந்து அங்கே ஊரில் உள்ள எல்லா விஷயத்தையும் ஒரு பொதுவாக பார்த்து அணுகுதோ, ஒரு காடு காடாகவே இருக்குதோ, அது மாதிரி காட்டிலேருந்து வெளியே வந்த மனிதர்களும் அதுக்குள்ளார பயணிக்கணும். அதுபோல் மனநிலையில் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையை ஒரு காடு எப்படி உருவாக்கி வச்சுருக்கோ, அதே மனநிலையில் நம்ம காட்டிலேருந்து வெளியே வந்த நாமளும் அந்த மனநிலையில் பயணிக்கிறோங்கிற சொல்ல முயற்சியில் தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது அடுத்தடுத்து மேற்கொண்டு இந்த மனித நேயத்தை வலியுறுத்துறதுக்கு இன்னும் என்னென்ன சாத்தியக்கூறு உண்டோ அது எல்லாத்தையும் என்னுடைய ஓவியத்தில் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன்.